அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறிச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி என்பது ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். எப்ப? ஆடி 16க்கு அப்புறம். 4ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம், 3ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம். இந்த அமைப்பே கொஞ்சம் நீங்களா உங்க குழந்தையா 40 வயது கடந்தவர்களுக்கு இந்த அமைப்பு இப்ப சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியும். உங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் போராட்டம், சண்டை, சச்சரவு, பிரச்சனை. ஒண்ணு அவங்களுக்கு மருத்துவ செலவு நடக்கும், இல்ல உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும். இல்ல நீங்க 2 பேரும் பிரிஞ்சு அதாவது அப்பாவை பையன் பார்க்க முடியும்னு ஃபீல் பண்ணுவாரு, பையன் அப்பாவை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சூரியனுக்கு ஒரு சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது தொழில அமோக வெற்றி உண்டு, ப்ரொமோஷன் உண்டு, சேலரி இன்க்ரிமெண்ட் நிச்சயமா உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். லாபகரமான விஷயங்கள் நிறையவே நடக்கும். 5ஆம் அதிபதி குருவோட சேர்ந்தது எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்போ இல்ல பிரிவினையோ, தந்தை மகன் பிரிவினையோ ஏற்படுத்துங்கிறத சொல்றேனோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரிஞ்சு போகும் பட்சத்தில், அதாவது அப்பா பையன் ஒரு இடத்துல இல்லாம பிரிஞ்சு போகும் பட்சத்தில் அந்த குழந்தையோட வாழ்க்கை தரம் மிகுந்து இருக்கும். மிகுதியா பெரிய லெவல்ல போவாரு அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா அப்பா பையன் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. பையன் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கப்ப திடீர்னு நான் என்னைய சிங்கப்பூர் கூப்பிடுறாங்க, அமெரிக்கா கூப்பிடுறாங்க, ஆஸ்திரேலியா கூப்பிடுறாங்க, என்னை வேலை பார்க்குற இடத்துல இருந்து என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட மேசராசியின் குழந்தைக்கு கிடைக்கும். மேசராசினர் கிடைக்கும் சொல்ல, மேசராசியின் குழந்தைகளுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? 5ஆம் இடத்தில் கேது சுக்கிரனோட சேருவதும் பின்பு நீச்சமாகுவதும் 17ஆம் தேதிக்கு பின் நீச்சமாவதும் கையில இருக்கிற பொருளாதாரம் கரையும். பண
சேமிப்பு கொஞ்சம் முடங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய தோல்விகளை பார்க்கும் ராசியும் மேச ராசி தான். இளம் வயது மேச ராசி அன்பர்களுக்கு எதிர்ப்பாளர்களிடம் சுத்தமா டச்சே இல்லாம போற அளவுக்கு உள்ள சூழ்நிலை ஏற்படும். அப்ப காதல்ல ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் இது பாதிப்பே இல்லையே ஒழிய, காதல்லே நான் இல்லையா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதை பத்தி எந்த பாதிப்பும் நீங்க பயப்படவும் தேவையில்லை. அதாவது படிப்பை தவிர வேற வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த அமைப்பு பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 50 வயதை கடந்தவர்கள் மாத்திரை எடுத்துக்கிறது கொஞ்சம் அளவா எடுத்துக்கங்க. கரெக்டான மாத்திரையை தான் நம்ம சாப்பிடுறோமான்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஹெவி டோசேஜ் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்போ, தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்போ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பாதிப்பு இருக்கும். யூரின் மோஷன் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு கிட்னி இல்லாட்டி தைராய்டு இதுதான் பிரச்சனையா வரும். வேற எதுவும் பாதிக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லாட்டி தொண்டை பகுதிகளில் பேச முடியாத அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஐடி செக்டார்ல வேலை பார்க்குற மேசராசி என்பவர்கள் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் உங்க வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போக வேண்டாம். ஆபீஸ்லயே ஏதாவது இந்த இடத்துக்கு இது அப்படின்னு மாற்று கொடுத்தாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த காரணத்துக்காண்டியும் எனக்கு இதோட அது பெஸ்டா இருக்குன்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போற வேலை வச்சுக்க வேண்டாம். எதுவும் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறது சிறப்பு. இல்லாட்டி அவசரப்பட்டு நீங்க எடுக்கிற முடிவு நாளைக்கு உங்க வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது சுக்கிரனோட இணைவது பிளஸ். அந்த கேது இருக்கும் இடத்துக்கு 12ல சூரியன் போறார். அப்ப தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் சண்டை மிகுதியாக இருக்கும். அப்பா பையன் போராட்டம். அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, பையன் ஒண்ணு சொல்லுவாரு, சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும். இதனால நீங்க விட்டு வெளியில போறது, அதுல இருந்து உங்க லைஃப் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்லதுன்னு சொல்லலாம், கெடுதல்னு சொல்லலாம். ஏன்னா மன வருத்தப்பட்டு வெளியில போறதுனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நிகழும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா சுக்கிரன் கேதுவோட இணைந்து சுக்கிரன் நீச்சமானாலும் அந்த நீச்சத்துக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் பெற்று அது தெளிவா வேலை செய்யும். என்னன்னு சொல்ல போனா பிறர் எதிர்ப்பாலினம் உங்களால் பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் இதை இப்பயும் சொல்லலாம். அதாவது ஒரு சிலர் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த சுக்கிரன் நீச்சம் ஆகும்போது சனியோட தொடர்பு வரும்போது நடக்கிறது. ஸோ எதிர்ப்பாலினத்திடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரம் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான். இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 2 பேருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆடி 17க்கு பின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆசை ராசியிலையும் அதுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகவும் சனியோட தொடர்பும் வருவது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கும். ஸோ எதிர்பாலினத்திடம் ரொம்ப கவனம். இப்போ வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஏதாவது தவறுகளை செஞ்சுட்டு பின்னாடி அந்த தப்பை பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்றத 10 ரூபா காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாம் சிறப்பாகவே இருக்கு. வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணக்குத்துறையிலேயோ பதிவுத்துறையிலேயோ இல்லை ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ வேலை வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி ஜெராக்ஸ் கடை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணைகிறார். ஸோ எதிலும் தனித்துவமான தனிமை விரக்தி எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதிகப்படியான உஷ்ணம் உங்க மேல இருக்கும். டென்ஷன் ஆவீங்க, தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் சண்டை போட்டா 10 ரூபா காசுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்க விடாம பண்ணிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பெற்றோர்கள் அனுமதியோட காதல் சக்சஸ் ஆகுறது உங்களுக்கு. மற்ற 2 நட்சத்திரத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, ஆனா உங்களுக்கு கிடைக்கும். பல போராட்டம் பல இன்னல்களுக்கு அப்புறம் என் திருமண வாழ்க்கையை நான் சேர்ந்துட்டேன், என் காதலியுடன் நான் சேர்ந்தேன், என் காதலனுடன் நான் சேர்ந்தேன், அந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க இந்த காலகட்டத்துல நீங்க தான். ஏன்னா உங்களுக்கு சாதகமா நீச்சமானாலும் நட்சத்திராதிபதி நீச்சமானாலும் சனியோட தொடர்பு பெறும்போதுல கர்மத்தின் அடிப்படையில் 10 11ஆம் அதிபதி ராசிக்கு. அப்ப கர்மத்தை நீங்க செஞ்சு அதான் நான் லவ் பண்ணேன், உண்மையா லவ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அது நடக்கும்.
பொய்யா அனுப்போம்னா ஆளே ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். இந்த ஏமாத்திட்டு போகணும், கழட்டி விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால், இந்த நேரத்துல உங்களுக்கு செமத்தியான அடி விழுகிறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ உடம்பு உயிரும் கவனமா பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க. நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்று சனியோட பார்வை வரும்போதுல நடக்காததும் நடக்கும் உண்மையா இருந்தா. உண்மையா இல்லாத பட்சத்தில் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? லவ்வே இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி டாபிக்கே இல்லை அப்படின்னா, உடம்ப கவனமா பார்த்துக்கங்க. குறிப்பா முழங்கால் கீழே உள்ள பகுதிகள் ரொம்ப கவனம் அப்படிங்கிறத சொல்லலாம். நாய் சம்பந்தப்பட்ட கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நாயும் இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், ஏன் ஊர்ல பாம்பா கூட இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாயி 12ஆம் இடத்துல இருக்கிற சனியோட தொடர்பை பெறுது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கவனம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் கடுமையா பாதிக்கப்படும். உடன் பிறந்த சகோதரர்களோட சப்போர்ட் சுத்தமா கிடைக்காது. 3ஆம் அதிபதி வக்ரமாகிறார்ல, 10ஆம் அதிபதியும் நீச்ச சுக்கிரனோட பார்வைக்கு வராது. இது ரெண்டுமே தப்பு. பணம் எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுங்கிற ஒரு அமைப்பு. என்னடா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ ரொம்ப நிதானம் தேவை. அவசரப்படக்கூடாது. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளே உங்களுக்கு இந்த நேரத்துல விரயமாகலாம். தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகலாம். இல்ல உங்களுக்கே பல், எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிக்கப்பட்டு, ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். செவ்வாய் இப்ப 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். அப்ப எலும்பு, பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கே பாதிப்பு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொடுக்கும். எதிலும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நிதானம் ரொம்ப முக்கியம். தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஞாபக மருதி சம்பந்தப்பட்ட அமைப்பு, டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனம் தேவை. 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இந்த காலகட்டத்துல உங்களை ஒரேடியா தூக்கி விடவும் வாய்ப்பு இருக்கு. ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா தூக்கி விட்டுரும். ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தா ஒரேடியா பள்ளத்துல போட்டும் குத்திடும். கவனம் தேவை. குருமார்களின் ஆலோசனை கேட்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பை தரும். பெரும் பணம் கடன் வாங்குற சூழ்நிலை வரும். இல்ல பெரும் பணம் கடன் வாங்குறதுக்கு நீங்க ஜாமீன் போடுற அமைப்பு வரும். தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் போகாதீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான வேலையை மட்டும் இந்த காலகட்டத்துல பாருங்க. மற்ற எதையும் நீங்க இந்த காலகட்டத்துல சிந்தனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் நான் சொல்வேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாமே சிறப்பா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட அன்னைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.